நம்ப ஆடு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குட்டி போட போது. வாங்க பார்க்கலாம் எத்தன குட்டி போட போதுன்னு. ஆடு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வயசான ஆடு. ரொம்பவே திணறுது. பார்ப்போம் எத்தன குட்டி போட போதுன்னு. ஆடு காலையிலேருந்தே திணறிட்டு இருந்துச்சு. மத்தியானம் ஆச்சு. இன்னும் குட்டி போடல. என்னாச்சுன்னே தெரில. ரொம்ப நேரம் திணறிக்கிட்டே இருக்கு. பாவம் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டே இருக்கு. இன்னும் போடவே இல்ல குட்டி. ரொம்ப திணறுது. இந்த நாள் தான் கால்நடை வளர்ப்புல மெயினா ஆடு வளர்ப்புல ஒரு முக்கியமான நாள். இத கரெக்ட்டா பார்த்து நம்ம குட்டி எடுக்கணும். அப்பதான் நமக்கும் லாபம், ஆட்டுக்கும் ரொம்பவே நல்லது. இப்படி திணறிட்டு இருக்க ஆட்டுக்கு கண்டிப்பா நம்மளோட உதவி தேவை. அப்பதான் அது இன்னும் நல்லா இது பண்ணும். சரி ஆட்டுக்கு தீனி வயித்துல பத்தாதனால இப்படி திணறுதுன்னு நெனச்சு ஆவாரம் தழை போட்டோம். அப்பயும் அது சாப்பிடவே இல்ல. எதுவுமே சாப்பிடல. அப்படியே தான் படுத்தே தான் இருந்துச்சு. ரொம்ப நேரம் திணறிக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில எப்படியோ கடவுள் புண்ணியத்துல குட்டி போட்டுச்சு. நம்ம ஆடு மொத்தம் 3 குட்டி போட்டுச்சு. எப்படியோ 3 குட்டி போட்டுருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குட்டி போட்ட 20 நிமிஷத்துக்குள்ள ஆட்டுக்குட்டி எந்திரிச்சு பால் குடிக்கணும். அப்பதான் அது நல்லா குட்டியா இருக்கும். இப்ப பாருங்க குட்டி பாருங்க முயற்சிக்குது ஒரு குட்டி எந்திரிச்சிச்சு. மீதி குட்டி எந்திரிக்க முயற்சிக்குது. இதுதான் முதல் ஸ்டெப்பு. அப்பனா தான் அது நல்லா எந்திரிச்சு அதுக்கு அந்த பால் ரொம்பவே முக்கியம். அதுதான் ஊட்டச்சத்த குடுக்கும். அந்த முதல்ல குடுக்க பால் ரொம்ப ரொம்ப முக்கியம். இத கொலஸ்ட்ரோம் அப்படிம்பாங்க. ஏன்னா புதுசா பிறந்த குட்டிக்கு நோய் வரலாம். அத எதிர்க்கக்கூடிய சக்தி அந்த பாலுக்கு தான் இருக்கு. அந்த சீம்பால்ம்பாங்க. அது ரொம்பவே சத்தானது குட்டிக்கு. 3 குட்டிக்கும் சரிசமமா குடுக்கணும். அப்பதான் எல்லாமே கரெக்ட்டா வளரும். நல்லா கரெக்டான முறையில ஆடு வளர்த்துருந்தா கண்டிப்பா உங்களுக்கும் இந்த மாரி நடக்கும். நல்லா சந்தோஷமாவும் இருக்கும். வருமானமும் அதிகமாகும். இத கரெக்ட்டா பராமரித்தா நமக்கு ரொம்பவே வருமானத்த ஈட்டக்கூடிய ஒரு இதா இருக்கும். இப்ப பாருங்க ஆட்டுக்குட்டி எல்லாம் பால் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி ஆட்டுக்குட்டிய நம்ம புடிச்சு விடணும். அப்பதான் அது குடிக்கும். இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ரொம்பவே சத்தா இருக்கும் அந்த பாலு, கொலஸ்ட்ரால்ங்கிறது. இப்பதான் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆடு அந்த உடம்புல இருக்க இதெல்லாம் இது பண்ணி எடுத்துருச்சு. இப்ப பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும். 3 குட்டியுமே எந்திரிச்சு நின்றுச்சு. நல்லா ஸ்டெடியாவே நிக்கிது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே நிக்கிது. எல்லாமே பால் குடுக்க ரெடியாவே நிக்கிது. 3 குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. 3க்குமே சரிசமமா நம்ம பால் தரணும். அப்பதான் அது எல்லாமே ஸ்ட்ரென்த்தா இருக்கும். குட்டி போட்டு 2 மணி நேரம் ஆச்சு. இப்ப பாருங்க நச்சுக்கொடி வந்துருச்சு. இந்த நச்சுக்கொடி உழுவணும். இன்னும் கொஞ்ச நேரத்தில நச்சுக்கொடி விழுந்துரும். இத தனியா போய் செடியில போட்டுறலாம். செடி நல்லா முளைக்கும். செடிக்கடியில பறிச்சு வச்சுட்டா ரொம்பவே நல்லாவே முளைக்கும். வெளியில தூக்கி போட வேணாம். நாய் மெயினா சாப்பிடாம பார்த்துக்கணும். ஆடும் திங்காம பார்த்துக்கணும். சில ஆடுங்க பசியில திங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாரி அப்பதான் உங்களுக்கு வீடியோஸ் வரும். நன்றி, வணக்கம்.